வணக்கம், நான் ஷாருக் கான், தேர்ட் பி கமெண்ட். மெலிந்த தேகம் கொண்டவர்களுக்கு டைப் 5 சர்க்கரை நோய் வருமா? உடல் மெலிந்தவர்களுக்கு டைப் 5 சர்க்கரை நோய் வரும் என்பது புதிய கருத்தாக உள்ளது. இது குறித்து முறையான ஆராய்ச்சி செய்பவருக்கே முழு விவரங்கள் தெரிவரும் என அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருப்பதே சர்க்கரை நோய் என்கிறோம். சரியான சர்க்கரை அளவு என்பது சாப்பிடும் முன் வெறும் வயிற்றில் 70 இருந்து 100 மில்லி வரை இருக்கலாம். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு பிறகு 140 மில்லி வரை இருக்கலாம். சர்க்கரை அளவு வெறும் வயிற்றில் 126க்கு மேல் இருப்பது மற்றும் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு 200க்கு மேல் இருப்பது சர்க்கரை நோயாகும். உடலில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் வைக்க இன்சுலின் சுரப்பி அவசியம் ஆகும். சாதாரணமாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகம் போது கணையத்தில் இருந்து இன்சுலின் சுரக்கும். இன்சுலின் குறைவாக இருக்கும்போது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. உடலில் உள்ள இரத்த செல்கள் செயல்பட குளுக்கோஸ் என்பது அவசியமாகும். உணவு எடுத்தவுடன் உணவானது குளுக்கோஸாக மாறுகிறது. இன்சுலின் குறையும் போது அல்லது இன்சுலின் வேலை செய்யாமல் போகும்போது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும். சர்க்கரை நோயின் அறிகுறிகளை பொருந்துவரை அதிகமாக பசி, தண்ணீர் தாகம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், உடல் எடை குறைதல், உடலில் ஏற்படும் புண் விரைவாக ஆறாமல் இருப்பது, உடல் சோர்வு, கண் பார்வை மங்குதல், பாதங்களில் எரிச்சல் உள்ளிட்ட அறிகுறிகளை காணப்படும். சிலருக்கு சர்க்கரை நோய் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கும். பொதுவாக சர்க்கரை நோய் டைப் 1, டைப் 2, கர்ப்பகால சர்க்கரை நோய் என 3 வகை உள்ளது. டைப் 1 சர்க்கரை நோய் என்பது உடலுக்கு தேவையான இன்சுலினை ஊசி மூலம் செலுத்திக் கொள்ள வேண்டும். டைப் 2 சர்க்கரை நோய் என்பது சில காரணங்களால் பொதுவாக அளவு கணையத்தில் இன்சுலின் சுரக்காத நிலை கூறலாம். பெரும்பாலும் டைப் 2 சர்க்கரை நோய் தான் வருகிறது. மெலிந்த தேகம் கொண்டவர்களுக்கு எவ்வித நோயும் வருவதில்லை என எண்ணம் பொதுமக்களிடையே நிகழ்கிறது. ஆனால் குறைவாக PMI கொண்டவர்களுக்கு டைப் 5 சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் சமீபத்தில் கண்டறிந்துள்ளனர். இது குறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர்கள் கூறுவதாவது: தொற்று நோய் பாதிப்புகளில் சர்க்கரை, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்டங்களால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. வாழ்க்கை முறை மாற்றம், துரித உணவுகள், உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன், மாவு சத்துக்கள் நிறைந்த உணவுகள் அதிகம் உட்கொள்ளுதல் ஆகியவை சர்க்கரை நோய்க்கான முக்கிய காரணம் உள்ளன. சமீபத்தில் பாங்கானில் நடைபெற்ற சர்க்கரை நோயான உலகவியலான மாநாட்டில் குறைவாக PMI கொண்டவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் என நிலை உள்ளதாக கருத்தரங்கில் மருத்துவர்கள் பேசியுள்ளனர். உடல் பருமனாக உள்ளவர்களுக்கே சர்க்கரை நோய் வரும் எனவும், மெலிந்த தேகம் கொண்டவர்களுக்கு மற்றும் உடல் எடை குறைவாக உள்ளவர்களுக்கு எவ்வித நோயும் வருவதில்லை என மக்களிடம் உள்ளது. 19 என்ற குறைந்த அளவில் PMI உள்ள மக்களிடம் டைப் 5 சர்க்கரை நோய் பாதிப்பு உட்காண்கிறது. அதை ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான சர்க்கரை நோய் என வகைப்பட்டுள்ள உடல் பருமன் குறைவாக இருக்கும் மக்களிடம் ஏற்படுத்துகிறது. டைப் 5 சர்க்கரை நோய் பாதிப்பு என்பது தற்போது ஆப்பிரிக்கா, நைஜீரியா போன்ற குறைவான மற்றும் நாட்டுத்தவறுமானும் ஈடுகூடிய நாடுகளில் இந்த நோய் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவரமாக தற்போது மருத்துவர்களின் மத்தியில் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. உடல் பருமன் குறைவாக உள்ளவர்களுக்கு டைப் 5 சர்க்கரை நோய் வரும் என்பது புதிய கருத்தாகும். இதனை ஓர் கருத்தரங்கில் ஆராய்ச்சியாக வெளியிட்டனர். இதற்காக ஆதாரங்கள் மற்றும் தரவுகள் மூலமாக இல்லை. இது குறித்து முறையாக ஆராய்ச்சி செய்த பிறகே முழு விவரங்கள் தெரியவரும். பொதுமக்கள் அச்சம் கொள்வது தேவையில்லை. இவ்வாறு அவர்கள் கூறினர்.